எல்லோருக்கும் வணக்கம். இங்கே சகோதரி தமிழிசை அவர்கள் பேசினதுக்கப்புறம் நான் வந்து பேசுகிறது அவங்க ஒரு இந்த எழுச்சி பேச்சாளர். இந்த மாதிரி நான் மேடையில் இவ்வளோ பேச்சு கேட்டதில்லை. மேடை சாதாரணமாக பேசும்போது நமக்கு உண்மையாகவே போர் அடிக்கிறதில்ல சில சமயம். ஆனால் அவங்க எப்படி ஒரு எழுச்சி, ஒரு ஆளுமை. இவங்க ஆளுநர் மட்டும் இல்லை, நம்ம ஒரு முதல்வர் தான் அவங்களுக்கு சொல்லுவாங்க பேச்சில். அந்த அளவுக்கு அவங்களுக்கு திறமை உள்ளவங்க இருக்காங்க. ஆக்சுவலி திருப்பி வெரிஃபை பண்ண ஒரு மருத்துவர் தான் படிச்சிருக்காங்களா அப்படின்னு. ஏன்னா அவங்க ஒரு மருத்துவத்திலையும் அவ்வளவு இது ஒரு சாதிச்சு விட்டு, அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேச்சு திறமை, அப்புறம் 2 மாநில கவர்னர் பதவியை திறந்துட்டு, கவர்னர் தான் அவங்களுக்கே தெரியும், முன்னாடி 10 கார் பின்னாடி 10 கார், ஒரு இப்போ கவர்னர் இங்கே வரும்போது ஒரு 700 போலீஸ் இங்கே குமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் விட்டுட்டு மக்களோட திரும்பி இருக்கணும் அப்படின்னு தானாகவே வந்திருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயந்தான். இப்போ இன்றைக்கி நம்ம இந்த வேலைவாய்ப்பு பயிற்சின்னு சொல்கிறோம். எனக்கு இதில் பள்ளி மாணவர்களுக்கு சொல்கிறது, வேலை வாய்ப்புன்னு தேடுறவங்களுக்கு ஒன்று தான் சொல்கிறது. நம்ம வேலை வாய்ப்பு வேலையை தேடுறதை விட அந்த வேலை என்ன தேடி வரணும் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் முக்கியம். எப்படி நம்மளை தேடி வேலை வரும், அதற்கு நம்ம எப்படி தயார் செய்ய போகிறோம். நான் வேலை இப்போது நல்ல ஒரு செயல்திறன் உள்ளவர்கள், ஆற்றல் மிக்கவர்களுக்கு அவங்க வேலை தேட வேண்டாம். அடுத்த வேலை அவங்கள தானாக தேடி வரும். அவங்களுக்கு 3 பேர் நீங்கள் இந்த வேலைக்கு வாங்கன்னு கூப்பிட்னா அவங்க 3 பேரில் ஒருத்தர் அவங்களை செலக்ட் பண்ணுற நிலைமையில் இருக்கும். அப்படி தான் நான் பார்க்குறோம் நல்ல திறமை உள்ளவங்க. அதை எப்படி நம்மளை மாற்றிக்கொள்வது, அதுதான் நான் பேச போகிறேன். வேலை எப்படி நம்மளை தேடி வரும் அப்படின்னு. அது முடியும். முதல்ல உங்களுக்கு முதல்ல தேவைப்படுது, என்னால் அதை முடியும், சாதித்து காட்டுவேன், அந்த நம்பிக்கை வேணும், தன்னம்பிக்கை வேணும். உங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது வாழ்க்கையில். இப்போ நான் தொழில் முனைவர் ஆகும்போது தொழில் துறையே எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் படித்தது ஐஐடியில். எனக்கு கணக்கு நல்லா போட வரும், அவ்வளோதான் என்னோடய திறமை. அப்படின்னா பேச்சு திறமை கிடையாது. நான் 10th வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படித்ததுனால இங்கிலீஷ்லேயும் பேச வராது. அப்போது கணக்கு நல்லா போட வரும், அதுதான் ஆரம்பிச்சுது. அப்புறம் தொழில் துறையில் இறங்கணும்னா மீட்டிங் போகணும், பேசணும், கஸ்டமரோட பேசணும், கஸ்டமர்கிட்ட சேல்ஸ் பண்ணணும். நான் உங்களுக்கு ஒரு சொல்கிறேன். 1997 நடந்தது இந்த நிகழ்ச்சி. ஒரு சம்பவம். ஒரு கஸ்டமர்கிட்ட போய் நம்ம ஒரு ப்ராடக்ட் விற்க போகிறோம். ப்ராடக்ட் வெற்றிகரமாக விற்றுட்டோம். அந்த கஸ்டமர் ஒரு சிலிக்கன் வேலி, அங்கே அமெரிக்காவில் நடந்தது. அவர் நம்ம நாட்டு சேர்ந்தவர், இந்தியர். அவர் இதெல்லாம் முடிச்சுட்டு அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணிவிட்டு அப்புறம் என்னை கூப்பிட்டு சொன்னார். இங்கிலீஷில் சொன்னார், அதை நான் தமிழில் சொல்கிறேன். நீ ஒரு முட்டாள் அப்படின்னாரு. என்னை பார்த்து, நீ ஒரு முட்டாள் அப்படின்னார். ஏன் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, உனக்கு சம்பாதிக்கவே தெரியல, இந்த சாஃப்ட்வேருக்கு நீ 10 மடங்கு வேலை கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன். உனக்கு கேட்க தெரியல, எவ்வளோ கேட்கணும், பணம் கேட்கவே தெரியல உனக்கு. நீ பணம் கேட்க தெரியாமல் நீ எப்படி தொழில்துறையில் இருக்க போகிற அப்படின்னார். உனக்கு வியாபாரம் பண்ண தெரியல, சேல்ஸ் பண்ண தெரியல, பணத்தையே கேட்க தெரியல. நீ கொடுத்த சாஃப்ட்வேருக்கு 10 மடங்கு மதிப்பு இருக்குது, ஆனால் உனக்கு அது தெரியல. நீ என்கிட்ட விற்க வந்திருக்க, சரி என்கிட்ட ஒன்றே ஒன்று கற்றுக்கோ. இந்த மீட்டிங்லேருந்து அடுத்த கஸ்டமர்ட்டையாவது நல்லா பணம் கேட்க கற்றுக்கோ அப்படின்னா. இல்லை அது கற்றுக்க வரலன்னா போய் சேல்ஸ் தெரிஞ்சவங்க யாரையாவது ஹையர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி. சரி நமக்கு வராதுன்னு நான் போய் சேல்ஸ் தெரிஞ்ச ஒருத்தர் ஹையர் பண்ணிட்டேன். அவர் சொன்ன மாதிரியே அடுத்தது அவர் தான் எனக்கு முதல்ல சேல்ஸ் கற்றுக் கொடுத்தார். நமக்கு ஒரு சேல்ஸ் தெரிஞ்சவர் கஸ்டமரை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, சேல்ஸ் எப்படி. எதுக்கு சொல்கிறேன்னா, நமக்கு முதல்ல எதை தொடங்கினாலும் நமக்கு வராது, அப்படி தான் இருக்கும். ஆனால் நமக்கு அந்த நம்பிக்கை வேணும், இது முடியும்னு. தன்னம்பிக்கை. அடுத்தது தன்னார்வம். தன்னார்வம் எதுக்கு வேணும்னா, இன்றைக்கும் இப்போ ஏஐ வருது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறோம், பெரிய ஒரு புரட்சியே நடக்குது. இப்போ நான் ஜோஹோ நிறுவனத்தில் உள்ள சொல்லுவது, அடுத்த 10 வருடங்கள் 5-10 வருடங்கள் நம்ம ஏஐ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்கிறோமே, இது முழுக்க நம்ம சரியாக செய்யலைன்னா 0 ஆகிடுவோம். ஜோஹோன்றது 0வாக இருக்கும். நல்லா செஞ்சால் ஜோஹோ இன்னும் 100 மடங்கு வளரும்.
100 மடங்கு வளர்க்க முடியுமா இல்லை 0க்கு போகுமா அப்படின்னு நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்னு. இந்த செயற்கை நுண்ணறிவை எப்படி கற்றுக்கிறது, அதற்கு நான் இன்றைக்கும் நான் கற்றுட்ருக்கேன். இப்போ அதுதான் இப்போ ஒரு 2 மாதமாக நான் வந்து காலங்காலத்தால் 4 மணில இருந்து எழுந்து கற்றுக்கிறது இந்த செயற்கை நுண்ணறிவு தான். ஏஐ பற்றி நிறையா. இதுதான் தன் ஆர்வம் வேணும், அதுக்கு தான் தன்னம்பிக்கை வேணும்னு சொன்னேன். இது முடியும். தன் ஆர்வம் வேணும், தன் ஒழுக்கம் வேணும். இந்த மீட்டிங் வரணும்னா இன்றைக்கி 4 மணிக்கு எழுந்துட்டு அவங்க இதுக்கு வந்திருப்பாங்க. அதுதான் தன் ஒழுக்கம். நமக்கு அதெல்லாம் எழுந்து அந்த உள்ளுக்குள்ளே அந்த இது வேணும். கார்த்தால எழுந்து இன்றைக்கி ஏஐ பற்றி படிக்கணும், நாளை முழுக்க நான் ஏஐ இந்த மாதிரி மீட்டிங்ஸ் தான் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து அந்த தன் ஒழுக்கம் வேணும். காலங்காலத்தால் எழுந்திருக்கிறது இதெல்லாம். இது நீங்கள் இப்போ யூடியூப் போய் ஏதாவது ஒரு விஷயம், சின்ன விஷயம், நீங்கள் இல்லத்தரசியாக இருக்கலாம், வீட்டில் இருக்கிற மிக்ஸி எப்படி வேலை செய்கிறது, இந்த ஃபேன் எப்படி வேலை செய்கிறது, யூடியூப் வீடியோ இருக்குது, அதை பாருங்கள். 1 மணி நேரம் அதை பாருங்கள். அதை பற்றி உங்களுக்கு அந்த நாலேஜ் வர 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 உங்களுக்கு உள்ள ஒரு நம்பிக்கை வரும். அப்படி தான் எந்த விஷயமே நான் கற்றுக்கிறது. நான் சாதாரணமாக ஞாயிற்றுக்கிழமையில் யூடியூப் நான் போய் சினிமா பாட்டு அது பார்க்குறதில்ல. போய் இந்த ஃபேன் எப்படி இருக்குது, இந்த லைட்டிங் யார் செய்கிறாங்க, இந்த கேமரா யார் செய்வாங்க, அந்த மாதிரி எதையா போய் படிப்பேன். இந்த மாதிரி இல்லத்தரசிகள் இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் பிஸ்னஸ் வச்சு கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறாங்க. அவங்க ஒரு 20 பேருக்கு வேலை கொடுக்க முடியுது. அதுதான் உங்களுக்கு அது தன்னார்வம், அந்த தன்னம்பிக்கை, தன்னார்வம், தன்னொழுக்கம் இருக்கிறதுனால தான் வருது. அப்படி இருக்கும்போது நமக்கு வேலை வாய்ப்பு மட்டும் தேவையில்லை, நம்மளால் மற்றவருக்கு வேலை கொடுக்க முடியும். இது இருந்ததுன்னா உங்களால் அந்த நம்பிக்கையோடு இருங்க. அதுதான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். இந்த தன்னம்பிக்கை, தன்னார்வம், தன்னொழுக்கம். அப்புறம் எதை ஆரம்பித்தாலும் புதுசாக ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு நமக்கு ஒரு குழப்ப நிலையில் இருக்கும், நமக்கு புரியாத நிலைமையில் இருக்கும், புரிதல் வரலை அப்படின்னு இருக்கும், குழப்பம். அந்த குழப்பத்திலிருந்து அடுத்தது ஒரு தெளிவுக்கு வரணும், நம்ம தெளிவு நிலைமைக்கு வரணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க தான் வரும். எனக்கு சேல்ஸை பற்றி ஒன்றுமே தெரியாது, பிஸ்னஸை பற்றி தெரியாது. அப்புறம் தான் ஒரு குழப்பத்திலிருந்து ஒரு தெளிவு வரும். அந்த தெளிவு வரத்துக்கு பல மாதங்கள், பல வருடங்கள் பாடுபடணும், ஒரு குழப்பத்திலிருந்து தெளிவு வரத்துக்கு. அந்த தெளிவிலிருந்து அடுத்ததான் அது திட நம்பிக்கை, அந்த கன்விக்ஷன் அப்படின்னு சொல்லுவேன், நம்பிக்கை வரும். அது எனக்கு இப்படி தான் செய்யணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். அதுதான் நமக்கு வில் பவர் அப்படின்னு வரும், வைராக்கியம் வரும். அப்போ தான் இதை செய்து காட்டுவோம் அப்படின்னு இருக்கேன், அதுதான் வில் பவர். இது எடுத்த உடனே வைராக்கியம் வந்துடாது, செய்து காட்டுவோம்னு. இந்த குழப்பம் இருக்கும், அதுலேருந்து தெளிவு வரும், தெளிவிலிருந்து நம்பிக்கை வரும், நம்பிக்கையிலிருந்து தான் வைராக்கியம் வரணும். அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். எடுத்த உடனே எனக்கு இன்றைக்கே ஒன்றுமே புரியல, அந்த குழப்பமாக இருக்கு, பரவாயில்ல. அந்த குழப்பத்தில் இருந்தால் தெளிவு வரணும், தெளிவில் இருந்தால் நம்பிக்கை வரணும், நம்பிக்கையில் இருந்தால் வைராக்கியம் வரணும். இதையும் மனதில் வைத்துக்கணும். அதுக்கு தான் அந்த தன்னம்பிக்கை, தன்னார்வம், தன்னொழுக்கம் சொன்னேன். இப்படி தான் நீங்கள் வந்து நமக்கு நாமே எப்படி அந்த உந்துதல் கொடுப்பது தான் கடைசியாக தொழில் முனைவோர்ன்றது. தொழில் முனைவருக்கு யாரும் வந்து சொல்லிக் கொடுக்கறதில்ல, நமக்கு நாமே எப்படி உந்துதல். கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ விதமாக கற்றுக்க முடியும் இன்றைக்கி. ஆனால் அதை கற்றுக்க வேண்டிய நம்ம அந்த உள் உணர்வு நமக்கு இருக்கணும். இது இருந்ததுன்னா இந்த வேலை வாய்ப்பு நீங்கள் தேடுவது மட்டுமில்லை, வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு 10 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். அதுதான் நமக்கு தேவை. இது தென்காசிக்கு தேவை, தமிழ்நாட்டுக்கு தேவை, பாரத தேசத்துக்கு தேவை. ஏன் தேவைன்னா இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமான குழந்தைகள் பிறப்பது பாரத நாடு தான். 2.3 கோடி குழந்தைகள் ஒரு வருடத்துக்கு 2.3 கோடி குழந்தைகள் பிறக்குது. சைனா நாட்டில் 90 லட்சம் குழந்தைகள் தான் பிறக்குது, 90 லட்சம் தான். அதனால வளர்ச்சி அடைந்த நாடாக நம்மால் ஆக முடியும். இந்த மனித வளத்தை நன்றாக உபயோகித்தால் அடுத்த 25 வருடங்களில் நமது பிரதமர் கனவை வளர்ச்சி அடைந்த நாடாக ஆக்க முடியும். இங்கே அதுதான் நீங்கள் வந்து எல்லாரும் மனசில் வச்சுக்கணும். அது ஒத்துந்து நம்ம கையில் இருக்குது, செய்ய முடியும். அதற்கு இன்று உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம், செய்வோம் என்று இந்த நம்பிக்கையுடன், தன் ஆர்வத்துடன், தன் ஒழுக்கத்துடன் பாடுபடுவோம். இதான் சொல்லுகிறேன். இதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.